ஹாய் ஆல், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா LangChainல அவுட்புட் பாசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ராம்ப்டில் ஒரு கொஷின் கேட்பீங்க எல்எல்எம்கிட்ட. எல்எல்எம் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். அந்த ஆன்சர் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் அவுட்புட் பாசஸ் பேசிக்காக. அதாவது என்ன அவுட்புட்னாலும் நீ கொடுக்காத, எனக்கு வேணுங்கிற மாதிரியான அவுட்புட் கொடு அப்படின்றத நம்ம கோடில் டிஃபைன் பண்ணிடுவோம். என்ன மாதிரி அவுட்புட்? நார்மலாக டெக்ஸ்ட் அவுட்புட் வரும். டெக்ஸ்ட் வேணும், எனக்கு JSON அவுட்புட் வேணும், எனக்கு வந்துட்டு Pydantic மாடல் அவுட்புட் வேணும், எனக்கு CSPயில் வேணும், எனக்கு XMLல வேணும். அப்படி நீங்கள் எப்படி அவுட்புட் கேட்குறீங்களோ எல்லாம் உங்களுக்கு அப்படி கொடுத்துரும். ஏன்னா நம்ம டவுன் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன் எப்பவுமே டெக்ஸ்ட்டை கன்சியூம் பண்ணாது, JSON தேவைப்படும் சம்டைம்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் API உங்களுக்கே தெரியும் JSONல தான் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி யூஸ்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் அண்ட் JSON அவுட்புட் ப்ராசஸ். நம்ம மற்ற அவுட்புட் ப்ராசஸையும் பார்ப்போம் ஆன ஹை லெவல். அண்ட் டீட்டெயில்டாக நம்ம இந்த மெயினாக பார்க்க வேண்டிய அவுட்புட் ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரிங், Pydantic, JSON அண்ட் ஸ்ட்ரக்சர்டு. இதை மெயினாக பார்ப்போம். மற்றது இருக்குது, பட் அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் வரீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சேனலை, அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா LangChainனை பற்றி நிறைய வரப்போகுது. நாட் ஜஸ்ட் LangChain, அதர் டெக்னிக்கல் கான்செப்ட்ஸை பற்றியும் நிறையா நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்துட்டு ஜென்ரலாக LangChainல அல்லது எனி எல்எல்எம்மில் நீங்கள் கொஷின் கேட்கும்போது பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க. எனி எல்எல்எம், ஜெமினியாக இருக்கலாம், ஜிபிடியாக இருக்கலாம், கிளாடாக இருக்கலாம், பர்ப்ளெக்சிட்டியில் சோனார் இருக்குது. நீங்கள் எந்த எல்எல்எம்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். LangChainல வர அவுட்புட் இந்த மாதிரியான அவுட்புட்டாக வரும். எல்எல்எம்கிட்ட கேட்கும்போது கான்டென்ட் அப்படின்றது தான் உங்கள் ரெஸ்பான்ஸு, அதாவது நீங்கள் கேட்குற கொஷனுக்கான ஆன்சர். அண்ட் அடிஷ்னல் மெட்டா டேட்டாவும் சேர்த்து வரும். அதில் என்ன மெட்டா டேட்டாவில் என்ன இருக்குன்னா, இன்புட் டோக்கன், அவுட்புட் டோக்கன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். நீங்கள் கேட்குற கொஷனுக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, என்ன மாடல் யூஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எல்லா அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் சேர்த்து வரும். நம்ம ஒரு கொஷனுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை மோஸ்ட்டாக, கரெக்டாக. ஸோ அதை இந்த அவுட்புட் ப்ராசஸ் வச்சு நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, டாட் கான்டென்ட்னு எழுதாமல் டைரெக்டாகவே எப்படி அவுட்புட் ப்ராசஸ் வச்சு கரெக்டாக எழுதுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கோடு போயிடுவோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோலேருந்து வாங்க, உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா அந்த கோடில் இருந்தால் நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம் இப்போ வர கான்செப்ட்ஸையும். ஓகே, இப்போ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதியிருக்கோம். ப்ராம்ப்ட்டு கூகுள் LLM chain.info country India. அதாவது என்ன கேட்டிருப்போம்னா, வேர் இஸ் கண்ட்ரி லொக்கேட்டட், அந்த கண்ட்ரி என்னவா கொடுத்துருக்கலாம். நம்ம இந்தியான்னு பாஸ் பண்ணுறோம். இந்தியான்னு பாஸ் பண்ணுறதுனால சவுத் ஏஷியான்னு வருது. ஏன் அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் கான்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ரெஸ்பான்ஸ் டாட் கான்டென்ட் கொடுக்கலன்னா, இப்போ நான் உங்களுக்கு இங்கே காமிச்ச மாதிரி அவுட்புட் இப்படி தான் வரும். ஸோ கான்டென்ட் சவுத் ஏஷியா, அது கூட அடிஷ்னல் மெட்டா டேட்டாவும் சேர்த்து வருது, கரெக்டாக. இப்போ எனக்கு நான் ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸ் டாட் கான்டென்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னா அதுக்கு இருக்கிறதா ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர். LangChain code டாட் அவுட்புட் பார்சர்ஸ்லேருந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர் இம்போர்ட் பண்ணிப்பீங்க. ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சரை செயினில், இது ஒரு ரன்னபிள். ஸோ கூகுள் LLM அடுத்து இன்னொரு பைப் ஓப்பன் பண்ணி செயினில் இந்த ரன்னபிளை அட்டாச் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கிருந்து வர இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சருக்கு போகும். ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர் என்ன பண்ணுவோம்னா, அந்த கான்டென்ட்டை மட்டும் நம்மளுக்கு எடுத்து வெளியில் கொடுத்துரும். ஸோ இப்போ நாங்கள் ரெஸ்பான்ஸ் டாட் கான்டென்ட் எழுதவே இல்லை. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடுச்சு. ஆன்சர் ஸ்ட்ரிங்காக வந்திருக்கும். ஸ்ட்ரிங்காக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர். ரொம்ப பேசிக். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர் தான். அண்ட் நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, JSON அவுட்புட் பார்சர். ஓகே, JSON அவுட்புட் பார்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ஷியல் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இங்கே ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நீங்கள் இங்கே எழுதும்போது நீங்கள் பார்ஷியல் வேரியபிள் எதுவும் பாஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்புட் வேரியபிள் பாஸ் பண்ணியிருப்போம். இன்புட் வேரியபிள் வந்து ரன் டைமில் யூசர் என்ன இன்புட் கொடுக்குறானோ அதுதான் இன்புட் வேரியபிள். பார்ஷியல் வேரியபிள் அப்படின்றது ரன் டைமில் கொடுக்க மாட்டோம், பட் ஃபஸ்ட்டே, அதாவது ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போதே இந்த ப்ராம்ப்டில் நம்ம லோட் பண்ணிடுவோம். இங்கே வந்துட்டு டேட்டுன்றதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணிடுறோம் இந்த ப்ராம்ப்டில். ஸோ அது வந்துட்டு பார்ஷியல் வேரியபிள் அப்படின்ற கீழே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் பார்ஷியல் வேரியபிள். ரன் டைமில் இல்லாமல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போதே ப்ராம்ப்டில் ஃபில் பண்ணுற டேட்டா தான் பார்ஷியல் வேரியபிள். ஓகே, இப்போ நம்ம JSONக்குள்ளே வருவோம். இது JSON பார்சருக்கான
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஜேசன் பார்சர்லேயே 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கோடு பார்த்துக்காங்க. அதே மாதிரி தான் LangChain கோர் அவுட்புட் பார்சர்லேருந்து ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஜேசான் அவுட்புட் பார்சரை இம்போர்ட் பண்ணுறீங்க. ஜேசான் பார்சர்னு டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. அண்ட் எல்எல்எம்க்கு அடுத்து பைப்பில் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஜேசான் பார்சர் போட்டுறீங்க. இது வந்துட்டு செயினில் நடக்கிற சேஞ்சஸ். ப்ராம்ப்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குது? பார்ஷியல் வேரியபிள் அப்படின்னு ஒன்று போட்டு ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒன்று கொடுக்குறீங்க. இந்த ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர எல்லா அவுட்புட் பார்சர்ஸ்லையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது எதுவுமே கிடையாது. இப்போ நான் இங்கேயே அதை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஜேசன் பார்சரோட ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா, கெட் ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அவங்க இன்பில்ட்டாக ஒரு ப்ராம்ப்டை வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த இன்பில்ட்டாக அவங்க லைப்ரரியில் என்ன ப்ராம்ப்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அது நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஜேசான் பார்சர் டாட் கெட் ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ரிட்டர்ன் ஜேசான் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். இது 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 வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் கூட அப்பன் பண்ணி கொடுக்குறோம். இது நம்மளே டைப் பண்ணி கொடுக்குறனால கொடுக்கலாம். ஆனால் அவங்க இன்பில்ட்டாக வர லைப்ரரியோட ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஜேசானுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் கீழே வரது பைடான்டிக் அண்ட் அதர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எழுதியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த ஹேபிட்டை உங்கள் கோடில் எப்பவுமே இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் பார்சர் உங்களுக்கு ஜேசான் வேணும்னா ஜேசானோட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஜேசான் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் இதனோட அவுட்புட். ஓகேவா? இது என்ன பண்ணுறோம்? இப்போ இங்கே நான் ப்ராம்ப்ட் டாட் ஃபார்மேட்னு கொடுத்து இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ப்ராம்ப்ட் டாட் ஃபார்மேட்டில் நம்ம இப்படி கொடுக்கக்கூடாது. செலிபிரிட்டி நேம் கீ வேல்யூ பேராக தான் கொடுக்கணும். ஆப்ஜெக்டாக கொடுக்கூடாது. ஈக்குவல் டு. ஸோ நம்மளுக்கு இதுதான் கிவ் மீ இன்ஃபோ அபவுட் தி செலிபிரிட்டி நேம் வந்து லோட் ஆயிடுச்சு இலான் மஸ்க்குன்ட்டு. ஐ வாண்ட் நேம், ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த். அது இங்கே வந்துடுச்சு. அண்ட் நியூ லைனில் ரிட்டர்ன் அட் ஜேசன் ஆப்ஜெக்ட். ரிட்டர்ன் அட் ஜேசன் ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வருதுன்னா கெட் ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுலேருந்து வருது. ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ராம்ப்ட். இதுதான் வந்து எல்எல்எம்க்கு பாஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, எல்எல்எம்க்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே எதுக்கு நம்ம தான் இங்கே ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சுல, இங்கே எதுக்கு ஜேசான் பார்சர் மறுபடியும் பைப்பில் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் இப்போ தெரிஞ்சிடும். ஓகேவா? உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்களா நம்ம கான்டென்ட்றதை திருப்பி பார்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நான் டாட் கான்டென்ட்னு பார்ஸ் கொடுத்தா கூட எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெயிலிங் ஸ்லாஷஸ், ஜேசான், நியூ லைன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. கரெக்டாக இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ஸ்ட்ரிங்காக அவுட்புட் வர வேணாம் அப்படின்னா ஜேசான் பார்சர்ன்றதை பைப்பில் நீங்கள் லாஸ்ட்டில் போடணும். ஸோ ரெண்டு ஒர்க் இருக்குது உங்களுக்கு. அல்லது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் 3 ஒர்க். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்சரை இம்போர்ட் பண்ணுறீங்க. அந்த பார்சரோட ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து ப்ராம்ப்டில் போட்டுடுறீங்க. அடுத்து அந்த பார்சரை செயின்லேயும் லாஸ்ட்டாக போட்டுடுறீங்க. இது என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து வர அவுட்புட்டை, அதாவது இந்த ஜேசான் ஸ்ட்ரிங்கை ஆக்சுவல் ஜேசானாக மாற்றி கொடுக்கும். அந்த வேலை தான் இது பார்க்குது. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் பாருங்களேன், ஜேசானாக வரும். நேம் இலான் ரீவ் மஸ்க், ஏஜ் 52, டேட் ஆஃப் பர்த். கரெக்டாக இது நான் யாருனாலும் கொடுக்கலாம். இந்த இடத்துல இப்போ நான் ப்ராம்ப்ட்னு கொடுக்குறேன். ஓ, அங்கே கொடுக்கூடாது, சாரி. இது ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கானது. நான் இங்கே இன்புட் இங்கே தானே கொடுக்குறோம். ஸோ இங்கே தான் மாற்றணும். ட்ரம்ப்னு கொடுக்குறேன். ஸோ டொனால்ட் ஜான் ட்ரம்ப், ஏஜ் 77, டேட் ஆஃப் பர்த். ஸோ நான் என்ன செலிபிரிட்டி நேம் கொடுக்குறேன்னா அந்த செலிபிரிட்டியோட ஜேசான் எனக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இது வந்து ஜேசான் அவுட்புட் பார்சர். சிம்பிளாக எனக்கு என்ன வேணும் அப்படின்றத என்னோட ப்ராம்ப்ட்லேயே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த் வேணும் அப்படின்றது. டேட் ஆஃப் பர்த் வேணாம், கண்ட்ரி வேணும் அப்படின்னா நேம், ஏஜ், கண்ட்ரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். நான் எனக்கு என்ன வேணுன்றதை நான் ப்ராம்ப்ட்லேயே டிஃபைன் பண்ணிட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜேசான்லேயே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. நான் இந்த மாதிரி ப்ராம்ப்டில் டிஃபைன் பண்ணாமல் நான் கஸ்டமர் ஒரு மாடல் டிஃபைன் பண்ணி என்னோட தேவையான கீ வேல்யூஸை வந்து நான் மாடலில் இருந்து ப்ராம்ப்ட் கன்சூம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா பைடான்டிக் வச்சு நீங்கள் அது பண்ண முடியும். பைடான்டிக் பற்றி ஒரு சின்ன ஹை லெவல் இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, அது ஒரு பைத்தான் லைப்ரரி. அதை வச்சு உங்களுக்கு தேவையான ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்புட்டை வந்து வேலிடேட் பண்ணுறக்கும் அந்த பைடான்டிக் கிளாஸ் யூஸ் ஆகும். இதுவும் ரொம்ப பெரிய கான்செப்டெல்லாம் கிடையாது. நான் இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஜேசன் அவுட்புட் பார்சர் எடுத்து இங்கே போட்டிருக்கோம்.
எக்ஸ்ட்ராவை என்ன பண்ணுறோன்னா பைடான்டிக் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு பர்சன் அப்படின்னு போடுறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்டை நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஐ வாண்ட் நேம் ஏஜ் கண்ட்ன்றதை நான் இங்கே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அதை தான் நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேனே. பைத்தான் ஆப்ஜெக்ட் பைடான்டிக் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சனில் எனக்கு என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? நேம், ஸ்ட்ரிங், ஃபீல்டு, டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு நேம் ஆஃப் த பர்சன். ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கிளாஸில் இருக்கிற கோடை வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அதையும் நான் எப்படின்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட் இந்த கோடை ரன் பண்ணுவோம். வந்துடுச்சா? நேம், ஏஜ், பர்த் டேட், பிளேஸ் ஆஃப் பர்த். ஏன்னா அந்த நாளையும் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்கு பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும் அப்படின்னா நான் இங்கேருந்து எடுத்துருவேன். எடுத்துட்டேன்னா எனக்கு பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட்புட்டில் வராது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் எப்படி வருது அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னா JSON parser.get format instructions. ஸோ ரிட்டர்னாக JSON ஆப்ஜெக்ட் அப்படின்னு இங்கே சிம்பிளாக இருந்துச்சு. கரெக்டாக இதனோட ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு வெறும் JSON பார்சருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், நான் பைடான்டிக்காக யூஸ் பண்ணுறதுனால அது ஃபுல் எக்ஸாம்பிளையும் கொடுத்துருச்சு. அதாவது பேசிக்கான JSON ஸ்கீமாவே அந்த ப்ராம்ப்டில் லோட் பண்ணிருச்சு. எனக்கு இந்த மாதிரி JSON ஸ்கீமால தான் எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு ப்ராம்ப்டில் லோட் பண்ணிருச்சு. ஸோ நம்ம கொடுக்குறத விட இதில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ அதுதான் இங்கே இருக்குது. பேசிக்காக பர்த் டேட்டு, பிளேஸ் ஆஃப் பர்த்து. ஸோ அதை வந்து ஸ்கீமா ஃபார்மேட்டில் அதுவே எழுதிக்கிச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதை வந்துட்டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கு கொடுக்குறோம். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் என்ன பண்ணணும், அது LLM பாஸ் பண்ணும். LLM இந்த ஸ்கீமா ரீட் பண்ணி ஓகே இவன் இந்த ஸ்கீமால தான் அவுட்புட் கேட்குறன்றது தெரிஞ்சு அந்த ஸ்கீமால அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி LLMக்கு. ஸோ அவுட்புட் நம்ம கேட்குற ஃபார்மேட்டில் நீட்டாக வந்துடும். இதுவே நம்ம காம்ப்ளெக்ஸாக கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் பர்த் இன்ஃபோன் அப்படின்னு போட்டுட்டு நான் இன்னொரு கிளாஸ் எழுதலாம். அதாவது எனக்கு இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக கொடுக்காத பர்த் டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்தை வந்துட்டு எனக்கு பர்த் இன்ஃபோ அப்படின்ற ஒரு நெஸ்டட் ஆப்ஜெக்டாக கொடு அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் பர்த் இன்ஃபோ பேஸ் மாடல். ஓகே, இந்த ரெண்டையும் நாங்கள் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இது வந்து பர்த் இன்ஃபோன்ற அவுட்புட் அப்படின்ற மாதிரி இங்கே எழுதிட்டு ஃபீல்டு ஓகேவா? இவ்வளோதான். இப்போ நான் என்ன மாதிரியான அவுட்புட் வேணும் அப்படின்றத நான் ஜஸ்ட் மாடல்லே டிஃபைன் பண்ணிடுறேன். மாடலை டிஃபைன் பண்ணுற மாதிரி எனக்கு அவுட்புட் வரும். நான் இங்கே ப்ராம்ப்டில் போய் எதுவுமே கை வைக்க தேவையில்லை. ஓகே, இப்போ நான் கொடுத்தேன்னா பார்த்தீங்களா, நேம், ஏஜ் வந்துருச்சு. அடுத்து பர்த் இன்ஃபோ அப்படின்றது வந்துட்டு நெஸ்டட் ஆப்ஜெக்ட் அவுட்புட் வருது. பர்த் இன்ஃபோக்குள்ள என்ன வேணுன்றதை நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ பர்த் டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் அந்த ரெண்டும் நெஸ்டட் ஆப்ஜெக்டாக அவுட்புட் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நெஸ்டட் ஆப்ஜெக்ட்னாலும் நீங்கள் ஸ்கீமா நீங்கள் டிஃபைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே எழுதுகிற கோடுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட LLMோட அவுட்புட் வரும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு JSON அவுட்புட் வேணும் அப்படின்ற டைமில். எக்ஸாக்டாக JSON அவுட்புட்டாக JSONே வராது. இதில் வர அவுட்புட் வந்து டிக்ஷனரி அவுட்புட் தான். டிக்ட்னு வருது பார்த்தீங்களா? ஸோ டிக்ஷனரியோட அவுட்புட் தான். டிக்ஷனரின்றது பைத்தான் டிக்ஷனரி. தட் இஸ் த க்ளோசஸ்ட் டேட்டா டைப் இன் பைத்தான் ஃபார் JSON. ஸோ டிக்ல அவுட்புட் வரும். இதை நீங்கள் JSOனாக மாற்றி உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ அடுத்து நாம் பார்க்குறது என்னென்னா, 2 JSON எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டோம். ஒன்று நம்மளாக கொடுக்குறது, இன்னொன்று வந்துட்டு பைடான்டிக் மாடல் வச்சு அவுட்புட் கேட்குறது. அடுத்து என்ன அப்படின்னா, பைடான்டிக் அவுட்புட்டாகவே வாங்கிடுறது. நம்மளுக்கு JSON அவுட்புட் வேணாம் அப்படின்ற மாதிரி. கோடில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. JSON அவுட்புட் பார்சர் மாதிரியே தான். எக்ஸப்ட் ஃபார் JSON அவுட்புட் பார்சர், பைடான்டிக் அவுட்புட் பார்சர் நீங்கள் போடுவோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி எல்லா கோடுமே அதே சிமிலர் தான். உங்களுக்கு வர அவுட்புட் வந்து பைடான்டிக் அவுட்புட்டாக வரும். இது கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பைடான்டிக் மாடல் யூஸ் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா, பர்சன் கிளாஸாக அவுட்புட் வந்திருக்கு. இந்த பர்சன்றது ஒன்றும் இல்லை, இது பைடான்டிக் மாடல் தான்.
ஏன் பைடான்டிக் மாடல், நம்ம பேஸ் மாடல் வந்து பைடான்டிக் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பைடான்டிக் மாடல் அவுட்புட்டாக உங்களுக்கு வந்துச்சா? இந்த இடத்துல டாட் பர்த் டேட் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு டேரெக்டாக அந்த செலிபிரிட்டியோட பர்த் டேட் மட்டும் எனக்கு அவுட்புட்டில் வரும். இது வந்து பைடான்டிக். அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சர். ஓகே, நம்ம ஜேசன் பார்த்தாச்சு, பைடான்டிக் பார்த்தாச்சு. ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சர்னா எனக்கு ஸ்ட்ரக்சர்டாக அவுட்புட் வேணும், ஆனால் நான் ஜேசான் அதாவது ப்ராம்ப்டில் நான் டிஃபைன் பண்ண மாட்டேன் எனக்கு ஜேசானில் அவுட்புட் கூட அப்படின்றத. ரெண்டாவது நான் பைடான்டிக்லேயும் எழுத மாட்டேன், எனக்கு பைடான்டிக் இம்போர்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸாக மாடல் டிஃபைன் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி அரே ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஸ்கீமாவை நீங்கள் எழுதிடுவீங்க. ரெஸ்பான்ஸ் ஸ்கீமாவும் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை இம்போர்ட் பண்ணிட்டு அதே தான் பைடான்டிக் எழுதுகிற மாதிரியே தான், ஆனால் சின்டாக்ஸ் வேறு. அண்ட் இது சிம்பிளான ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஸ்கீமா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன், நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன், நேம் டிஸ்கிரிப்ஷன், அதாவது என்ன வேணும் அதனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத ரெஸ்பான்ஸ் ஸ்கீமாவை எழுதிட்டு ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பாசர் ஃப்ரம் ரெஸ்பான்ஸ் ஸ்கீமா, இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்கீமாவை இங்கே பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பாசர் கிடச்சிருச்சு. இதுக்கு ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் பார்த்துருவோம் கோடுக்கு போகிறக்கு முன்னாடி. ஸோ அவுட்புட் ஷுட் பி அ மார்க் டவுன் கோட் ஸ்னிப்பட். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்து அவுட்புட் மார்க் டவுனாக வரும், உங்களுக்கு வந்துட்டு ஜேசானாவோ டிக்டாவோ அந்த மாதிரி எது வராது. மார்க் டவுன் அவுட்புட் தான் வரும் உங்களுக்கு. மார்க் டவுன் உங்களுக்கு தெரியும், அந்த ஹெட்டிங்க்கு போட்டு எழுதுகிற மாதிரி. இப்போ நீங்கள் சாட்ஜிபியில் கேட்குற எல்லா அவுட்புட்டுமே மார்க் டவுன் தான், அதுதான் உங்களுக்கு ப்ரௌசரில் க்ளீனாக டேபிளாக ரெண்டராகி காமிக்கிறது. ஸோ உங்களுக்கு மார்க் டவுன் அவுட்புட் வந்துருச்சா? நம்ம கோடில் ரன் பண்ணுவோம். அதே ஸ்ட்ரக்சர் அவுட்புட் பாசர் ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்சல் வேரியபிளாக பாஸ் பண்ணுறோம். ப்ராம்ப்ட் இதே தான், கிவ் மீ நேம் ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இன் த ஃபார்மட் ஃபார் திஸ் செலிபிரிட்டி, அந்த செலிபிரிட்டி நேம் அண்ட் ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பாசரில் இருக்கிற ஃபார்மட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, ப்ராம்ப்டை ஃபார்மட் பண்ணி பார்த்துருவோம். இது டேட்டா இங்கே வந்துருச்சு, எல்லாமே எப்போ போல தான். அண்ட் இந்த அவுட்புட் ஷுட் பி அ மார்க் டவுன் கோட் ஸ்னிப்பட், இது எல்லாமே சேர்த்து வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து எல்எல்எம்க்கு பாஸ் ஆகிறது ஃபைனலாக. எல்எல்எம்க்கு பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? ஸ்ட்ரக்சர்ட் பாசரை லாஸ்ட்ல இங்கே போட்டுருவோம். இது ஏன் முன்னாடியே சொல்லிட்டு உங்களுக்கு வர்ற அவுட்புட்டை திருப்பி ஸ்ட்ரக்சர்டாக மாற்றி கொடுக்க வேண்டிய ஒர்க் வந்துட்டு இந்த பார்சரோட தான். ஸோ அதே தான், நேம் ஏஜ் பர்த் பிளேஸ் வந்துச்சா? என்ன கிளாஸில் இருக்க டிக்டில் வந்துருக்கு. ஸோ இது நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக வர அவுட்புட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஜென்ரலாக. எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வேணாம், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஸ்கீம் எனக்கு தேவைப்படாது அப்படின்னா நார்மலாக எதுவுமே பைடான்டிக் இம்போர்ட் பண்ணாமல் LangChainல கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ஸ்கீமாகவே போட்டு உங்களால் அவுட்புட் எடுத்துக்க முடியும். இது ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பாசர். ஸோ ஓவராலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த கோடெல்லாம் வந்து நான் கிட்டில் கமிட் பண்ணிடுறேன், அண்டு அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக அந்த கோட் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே ட்வீக் பண்ணி உங்கள் லோக்கலாக ரன் பண்ணி என்னன்னாலும் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த அவுட்புட் பாசர் என்னென்னு பார்ப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த சேனல் அப்படின்ட்டு. நான் சொல்கிறது புரியுதா, ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா ஸ்லோவாக போகிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் ஐ வில் ரைட் இன் கார்ப்பரேட். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. தேங்க்யூ.